பரந்த பாரத தேசத்தில் சுமார் 1 கோடி பீல் ஆதிவாசி மக்கள் குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ஆகிய 3 மாநிலங்கள் இணையும் பகுதியான தாகோத், ஜாபுவா, பான்ஸ்வாடா ஆகிய மாவட்டங்களில் அதிகமாக வாழ்ந்து வருகிறார்கள். பெரும்பாலான கிராமங்களில் பீல் மக்கள் கைகளில் வில் அம்புகளோடு ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதும் கொள்ளை மற்றும் திருட்டு காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். கிராமங்களில் மொவ்வா என்ற பூவிலிருந்து வடிகட்டும் சாராயத்தை காய்ச்சி எப்பொழுதும் குடிப்பார்கள். இவர்கள் பேசும் பீலி, பிலோடி, வாகுடி என்ற பாஷைகளுக்கு எழுத்து வடிவம் கிடையாது. கல்வி, மருத்துவம், சுகாதாரம், குறிப்பாக போக்குவரவு சாதன வசதிகளோ சரியான சாலை வசதிகளோ கிடைக்க பெறாததால் உலக ஞானமும் கல்வி அறிவும் அற்றவர்களாக வாழ்கிறார்கள். அசுத்த ஆவிகளை வணங்குவதும் பில்லி சூனியங்கள் செய்வதும், நோய்வாய்ப்பட்டால் மருத்துவர்களை அணுகாமல் மந்திரவாதிகளை அணுகி சாராயம், கோழி, ஆடு இவைகளை பலி செலுத்தியும் பரிகாரம் கிடைக்காமல் அந்தகாரத்தில் வாழ்கிறார்கள். பல ஆயிர கிராமங்களில் இந்த பீல் ஆதிவாசி மக்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையோ இயேசுவின் இனிய நாமத்தையோ ஒரு முறை கூட கேட்க வாய்ப்பில்லாதவர்களாக வாழ்கிறார்கள். 15 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஜாதி மக்களை உங்களுக்கு தருவேன் என்று எங்களுக்கு வாக்குரைத்த தேவன் கைகளில் வில் அம்புகளை வைத்துக் கொண்டிருந்த இந்த பீல் மக்களை பரம தரிசனமாக தந்து எங்களை குஜராத்திற்கு அழைத்து சென்றார். வாடகைக்கு கிடைத்த ஒரு பேய் பங்களாவில் தான் ஊழியத்தை ஆரம்பித்தோம். அந்த வீட்டில் நடைபெற்ற ஜெப கூட்டங்களில் பாவம், சாபம், நோய் மற்றும் அசுத்த ஆவிகளில் கட்டப்பட்டவர்கள் அற்புத சுகத்தை இயேசுவின் நாமத்தில் பெற்றார்கள். அநேக நூற்றுக்கணக்கான பீல் மக்கள் ரட்சிக்கப்படும் வேளையில் தேவன் இந்த பீல் மக்களிலிருந்து ஊழியர்களை எழுப்பும்படியான பாரத்தை கொடுத்தார். சொந்த பீல் ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டுமென்ற ஆத்தும பாரத்துடனும் அர்ப்பணிப்போடும் வந்த பீல் வாலிபர்களில் 30 பேர்களாக தெரிந்தெடுத்து 1 மாத ஊழிய மற்றும் வேதாகம பயிற்சி கொடுத்து பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் பிரதிஷ்டை செய்யப்பட்டு தங்கள் சொந்த கிராமங்களில் ஊழியம் செய்து வருகிறார்கள். இந்த 15 வருடங்களில் சுமார் 400க்கும் அதிகமான பீல் சுதேச ஊழியர்களை பயிற்சி கொடுத்து எழுப்பும்படி தேவன் கிருபை செய்தார். இப்படிப்பட்ட பீல் சுதேச ஊழியர்களின் அர்ப்பணமான ஊழியத்தின் மூலமாக 600 கிராமங்களில் சபைகள் எழுப்பப்பட்டுள்ளது. இதுவரை சுமார் 1,00,000 விசுவாசிகளை தேவன் தம் மந்தையில் சேர்த்துள்ளார். 170 கிராமங்களில் ஆலயங்கள் கட்ட தேவன் கிருபை செய்தார். இது உள்ளங்கை அளவு மேகமே. பரிசுத்த ஆவியானவரின் பலத்த செய்கையை எதிர்நோக்கி இருக்கிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வளர்ந்து வரும் பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் நடந்து வரும் இந்த ஷாሎም ஊழியத்தை துவக்க நாள் முதல் அன்பு சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இந்த ஊழியத்தை அன்புடனும் ஆத்தும பாரத்துடனும் எங்களோடு கூட இணைந்து பல வழிகளில் இந்த ஊழியத்தை தாங்கி வருகிறார்கள். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தை போல ஷாሎም ஊழியத்தையும் நேசித்து அநேக ஆலோசனைகளை தந்து தேவனுடைய ராஜ்யத்தை விரைந்து கட்டுவதற்கு ஜெபித்து பல உதவிகளையும் செய்து வருகிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் இயேசு விடுவிக்கிறார் குழுவினரோடு கூட அவர்களே வந்து நற்செய்தி கூட்டங்களை நடத்தி தந்து, மூப்பர்களுக்கு கூட்டங்களை நடத்தி தந்து, குறிப்பாக ஊழியர்களுக்கு சிறப்பு முகாம்களை நடத்தி தருவார்கள். அதே போல இந்த வருடமும் அவர்கள் குழுவினரோடு கூட வந்து சிறப்பாக கூட்டங்களை நடத்தி தந்தார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத பிரசனம் இறங்கி வந்தது. அநேக அற்புத அடையாளங்கள் நடைபெற்றது. இப்பொழுது நாம் அந்த பணித்தளத்தில் நடந்த காரியங்களை காணும்படி
உங்களை நான் குஜராத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். வாருங்கள். अनिलभाई गणावा जो हिरोला मंडळीना विश्वासी वडील तसे अलग अलग எளிமை நடக்கணும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கல. હું તો ચાલવાનું છે પ્રાર્થના કરો નહીં કીધું. சுகமாகணும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கல. હું તો સાજાપણ થવાનું પ્રાર્થના કરો એવું નહીં કીધું. அந்த வாலிபன் சொன்னா એ જવાન કીધું பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டால் પવિત્ર આત્માથી ભરપૂર થાય ஆண்டவரோடு பேசலாம்னு சொன்னாங்க. તો પ્રભુ સાથે વાત કરી શકાય. நமக்கு விடுதலை கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். આપણે છુટકારા આપવા માટે શાંતિ આશીર્વાદ આપવા માટે પ્રભુ આયા દુનિયા. எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. ருபாகா ஷோரபாகா வாடா டோடா. યસ યસ યસ. બોલો ધન્યવાદ. பெற்றுக்கொள்ளுங்க. ஆகோ. வாயை திறந்து துதியுங்க. હાલેલુયા. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. કેગનો ભરપૂર કરો. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. જ્ઞાન આપો ઈશ્વરના નામમાં. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. એક એક હાલેલુયા. குடும்பத்தை ஆசீர்வதினால હર એક શ્રાપ નીકળી જાય. இன்று முதல் ஆசீர்வதிப்பீரா. આજથી ઘર ઘર આશીર્વાદ தரித்திரங்கள் மாறுவதா. આશીર્વાદ આપે છે. ஆசீர்வாદ. ધન્યવાદ ઈશ્વર. ધન્યવાદ ઈશ્વર. ધન્યવાદ ઈશ્વર. ધન્યવાદ ઈશ્વર. હાલેલુયા. हालेलुया. धन्यवाद ईश्वर. हालेलुया. सारा आशीर्वाद था मित्र मने बेसाड़े मेरा नाम जस्टिन है માટે અને આજે મને શાંતિ મળી છે. પાટામાં ભણતો રહેતો પણ આજે ખરેખર પછી મને આ મીટિંગ ને இதை கட்டின உழைத்த மக்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் જે ஆசீர்வதி. કોઈ મદદ કરીએ કામ કરીએ બધાને આશીર્વાદ આપો. இப்பொழுது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் હાલેલુયા. આનંદ આનંદ ધન્યવાદ. વચન સાંભળવાનું. தவறாமல் வந்து நீங்கள் ஆராதிக்க வேண்டும். હર રવિવાર ભૂલી નહીં જવાનું. ஐயோ எனக்கு இந்த குறைவு இருக்கிறது. અરે મને તો બધા છે પણ બાળકનું દાન નહીં મળે. பல வருஷம் उनकी मंडली की ओर से
आशीर्वाद अपानो। உங்களுக்கு என்ன தேவை என்று இயேசுவுக்கு தெரியும். आपके लिए क्या चाहिए प्रभु यीशु को मालूम है। நீங்க வியாதியோடு வந்திருந்தா இன்னைக்கு சுகத்தை பெற்றுக் கொள்ள போறீங்க. अपना कुटुंब बालकों आशीर्वाद आपो। ஆண்டவரே இவளை பாதுகாத்துக் கொள்ளும். इन्ना रखवाली करो। இவர்கள் மூலமாய் கிராமங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். इन्ना द्वारा इन्ना गांव पूरा आशीर्वाद में। शंका हुआ, शांति हुआ। हालेलुया। मेरा मेरे पास तो तकलीफ एकदम மத்திய பிரதேசம் ஜாபுவா மாவட்டத்தில் ஹக்வானி என்ற மலை உச்சியில் அழகான கிராம ஆலயம் இயேசு விடுவிக்கிறார் சகோதரர் ஜெபசிங் மற்றும் சகோதரர் ஸ்டீபன் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. காக்கரதரா என்ற கிராமத்தில் உள்ள ஆலயம் இயேசு விடுவிக்கிறார் சகோதரர் சாம் ஜெபராஜ் மற்றும் சகோதரர் ராக்லண்ட் அவர்களால் ஜெபித்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆலயத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிரதிஷ்டை பண்ணுகிறோம். हालेलुया। हालेलुया। थैंक यू जीसस। मन मंदिर में શબ્દે આવી ગઈ શબ્દ વાળવાની દેહરા દેહરા ગરબા ચડાવી દી દેહરા દેહરા ગરબા ચડાવી દી કેમ કે બધા લોકો તેડું કરીને મોહણા ગાળ દી રેડી મોણ એટલે તો બી પૂરી இந்த ஆலயம் எதற்காக இங்கே கட்டப்பட்டிருக்கிறது? आज जो प्रभु भवन से प्रभु ने आराधना भवन काय के लिए बनाया। இங்கே ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? यहाँ प्रभु हम करवा मांगे। हालेलुया। அவர் சோர்ந்து போகிறவர்களை பலப்படுத்துகிறது. બાઇબલમાં લખેલું છે જે તાકી જાય છે એમનું સામર્થ પ્રભુ આપે છે. அநேகர் சோர்ந்து போன நிலைமையில் வந்திருக்கிறீர்கள். અહીંયા ઘણા બધા સેવકો એકદમ નિરાશ સાથે આવેલા, થાકી ગયા એવું આવેલા. வெளியில நீங்க உற்சாகமாய் காணப்பட்டாலும் અને બહાર તો તમે દેખાય છે કે એકદમ ઉત્સાહ છે, આનંદમાં. உங்களுடைய இருதயத்தில் ஒரு மனச்சோர்வு காணப்படுகிறது. எதிர்த்து ஜெபிங்க. શેતાનુ સામે વિરોધમાં પ્રાર્થના કરો. என் சபையின் மேல சாத்தானவனுக்கு அதிகாரம் கிடையாது. મારા મંડળીનો ઉપર, મારા કલિશિયા ઉપર શેતાનના અધિકાર નથી. ஆமென். બોલો આમીન. அல்லேலூயா. ஊழியத்தின் ஆசீர்வாதத்தை தடுக்க போராடுவான். அந்த வல்லமை அழிகிறது. તમારા વિરોધમાં જે કોઈ અંધકાર ઉભો છે બધા નીકળે છે. બોલો ધન્યવાદ. வாயை திறந்து துதியுங்கள். ஹalleluya. கவனிங்க. બધે સાંભળો. ஒருவன் 1000 பேரை துரத்துவான். બાઇબલમાં લખેલું છે એક વ્યક્તિ 1000 નું દૂર કરે. 2 பேர் 14000 பேரை துரத்துவார்கள். 2 વ્યક્તિ 16000 લોકોને દૂર કરે. ஒருவன் ஒரு ધન્યવાદ ઈશ્વર.
मेरे साथ गाए यहाँ मुझ पर, आप पर, हम सब प्रभु यीशु के सुसमाचार जीवन, अनंत काल के जीवन के वारिस बने। आखिरी वाला जैसे तेरा मेरा सबका यीशु आने वाला है, आखिरी में सिंगापुर का जाने वाला है, तेरा मेरा सबका यीशु आने वाला है। तू आने वाला है, आखिरी में सिंगापुर का जाने वाला है। நாம் ஆண்டவருடைய வல்லமை தேட வேண்டும். એવું તમે પ્રભુના વરદાન શોધો. எலிசா படி தேடினான். એલિશા એવું વરદાન શોધ્યું. எலியாவை தொடர்ந்து போய்க்கொண்டே இருக்கிறார். એલિયાને પાછળ પાછળ દોડ્યા. நான் இன்றைக்கு விட போவதில்லை. આજ તો છોડવું નહીં. யோர்தான் நதிக்கு போனாலும் அங்கே வருவேன். યોર ત્યાં છે. தாகமுள்ள எலிசாக்கள் எங்கே? ઓ તરસથી ભરે છે એવા એલિશા ક્યાં છે? எனக்காக பெரிய காரியம் செய்கிற எலிசாக்கள் எங்கே? મારા માટે મોટું કામ કરવા માટે એલિશા લોકો અહીંયા છે કે? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். ஆமென். வரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ઓ સામર્થ્ય પામો તમે. பெற்றுக் கொள்ளுங்கள். પામો. வரங்களை தாரும் ஆண்டவர். પ્રભુ મને પવિત્ર આત્મા કી વરદાન આપો. வரங்களை தாரும் ஆண்டவர். મને વરદાન આપો. வல்லமைகளை தாரும் ஆண்டவர். சாமில்லாமல் தேவ வல்லமை ஊற்றப்படுகிறது. વગર માં પ્રભુના સામર્થ્ય ઉતરી આવે છે. Oh God of Elijah, ઈશ્વરના નામમાં raise the Elishas right now. એલિશાનું વગર પ્રભુજી. તમારા હાથ મૂકો પ્રભુજી. તમારા સभी વરદાન થી ભરપૂર કર. અગ્નિ જ્વાલા से उपयोग कर. We pray for Jesus redeem. Lord bless and extend the territory, dear sister, and bless her abundantly. Let thy name be glorified. Hallelujah.
લાંબા ઈસોથી હું તેને તુરત કરીશ ને તેને મારો તારણ દેખાડીશ. પ્રેઝ તોને હળવામાં આવેલું છે. હાલેલુયા. બધા તાળી પાડો બરાબર. ફરી બીજા પ્રેઝમાં இயேசு நல்லவர். அவர் ஜனங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம் இந்த 3 மாநிலத்திலும் பீல் என்கிற ஒரு 6 ஆதிவாசி மக்கள், சுமார் 1 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் சுபாவத்தின்படி பயங்கரமான குணம் உள்ளவர்கள். வில்லு அம்புகளை வைத்து இன்றைக்கும் சண்டையிடக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள். சில கிராமங்களிலே திருடுவதுதான் அவருடைய பரம்பரை தொழில். போலீஸ் கூட அவருடைய கிராமங்களுக்குள்ளே வருவதற்கு பயப்படும். சாராயம் காய்ச்சுவது, குடிப்பது, வெறிப்பது, மனம் போல வாழ்வது, அதுதான் அவருடைய வாழ்க்கை. அவர்கள் ஆவி வணக்கம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அடிமைதனத்திலும் வேதனையிலும் வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் மந்திரவாதிகளை அந்த மக்களை அடிமைப்படுத்தி அவருடைய வாழ்க்கையை தன்னுடைய ஆளுகைக்குள் வைத்திருந்தார்கள். சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக அன்பு சகோதரர் தேவதாஸ் அவர்களும் அவருடைய மனைவி வகிதா தேவதாஸ் அவர்களும் ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுத்து இவர்கள் மத்தியிலே ஊழியத்திற்கு செல்கிறோம் என்று சொன்ன பொழுது, இயேசு உடைக்கிறார் ஊழியத்தின் சார்பாக உங்களை நாங்கள் ஜெபத்திலும் பொருளினாலும் தாங்குவோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வழி நடத்துதலின்படி சொல்லி அவளை ஜெபித்து இவர்கள் மத்தியிலே அனுப்பினோம். இந்த 2 பேர் மாத்திரம் ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் காணாத தேசத்திற்கு நடுவிலே கடந்து போனதை போல இவர்கள் வந்தார்கள். இயேசு கிறிஸ்து என்கிற சுவிசேஷத்தை அன்பு சகோதரர் தேவதாஸ் அவர்களும் அவருடைய மனைவியும் இந்த கிராமங்களுக்கு கொண்டு வந்தபடியால் இருளில் இருக்கிற அந்த மக்கள் இன்னைக்கு வெளிச்சத்தை கண்டிருக்கிறார்கள். மந்திரவாதிகளும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறார்கள். திருடுவதையே, கொள்ளை அடிப்பதை தொழிலாய் கொண்ட ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த பிள்ளைகள் இயேசுவின் பிள்ளைகளாக மாறி இருளிலிருந்து வெளிச்சத்தை கண்டு மகிழ்ந்திருப்பதை பார்க்கும் ஒரு உள்ள மகிழ்ச்சி அடைகிறது. சாராயம் காய்த்து விற்பதும் குடிப்பதுமே தொழிலாய் கொண்டிருந்த மக்கள் இன்னைக்கு அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறதை பார்க்க முடிகிறது. சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து என்கிற சுவிசேஷம் இந்த மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய 15 வருஷ ஊழியத்தின் விளைவாக இன்றைக்கு ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறார்கள். 1 லட்சத்திற்கும் அதிகமான இந்த மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். 600க்கும் மேற்பட்ட சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 11 ஆண்டுகளுக்கு முன்பாக முதலாக ஷாலோ மிஷனரி ஊழியத்தின் மூலமாக இவர்கள் மத்தியிலே ஊழியத்திற்காக நான் கடந்து வந்தேன். அப்பொழுது இந்த மக்கள் மீது ஆண்டவர் வைத்திருக்கிற விசேஷித்த அன்பை என்னால் பார்க்க முடிந்தது. ஆகவே ஆண்டவர் இந்த மக்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கவும் இவர்கள் மத்தியிலே நடக்கிற ஊழியத்தை தாங்கவும் எனக்குள்ள விசேஷமான பாரத்தை உண்டாக்கினார். இவர்கள் மத்தியிலே ஊழியத்திற்கு வரும் பொழுதெல்லாம் என் உள்ளம் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த முறையும் குஜராத்திலே வயல்வெளியிலே கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. சுமார் 10,000த்திற்கும் அதிகமான மக்கள் கூடி வந்தார்கள். தமிழ்நாட்டை போல இங்கு விளம்பரங்கள் கிடையாது, நோட்டீஸ் கிடையாது, ஒரு அறிவிப்பும் கிடையாது. இருக்கிற சபைகளிலே மாத்திரம் இப்படி ஒரு கூட்டம் நடக்க போகிறது என்று சொல்லப்பட்டது. எத்திசையிலும் இருந்து 10,000 மக்கள் கூடி வந்து விட்டார்கள். மத்திய பிரதேசம் மாநிலத்திலும் ஒரு வனாந்தரமான பகுதியில் கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. 5,000த்திற்கு அதிகமான மக்கள் வந்து கூடிவிட்டார்கள். 7 மைல், 8 மைல், 10 மைல் நடந்தே அவர்கள் வந்து வசனத்தை கேட்க தாகத்தோடு வந்ததை கண்டபோது என் உள்ளம் இந்த மக்களுக்காக பாரம் கொண்டது. எவ்வளவு தாகத்தோடு ஆண்டவருடைய வசனத்திற்கு காத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய வேண்டும் என்று எவ்வளவு தாகத்தோடு இந்த மக்கள் தேடி வருகிறார்கள். அவருடைய தாகத்தையும் ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கும் பொழுது என் உள்ள மகிழ்ச்சி அடைகிறது. இயேசு கிறிஸ்து இந்த மக்களை விசேஷமாய் நேசிக்கிறார். ஆகவே நான் இந்த மக்கள் ஆராதிப்பதற்கு ஆலயங்களை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார்.
மரத்தடியிலே கூடி வந்து ஆராதித்தார்கள். 200 பேர் 300 பேர் அவர்கள் கூடி மரத்தடியிலே வெயிலிலே உட்கார்ந்து தவறாமல் ஆண்டவர் ஆராதித்தார்கள். இன்னைக்கு அவளுக்கு ஆலயங்கள் கட்டப்படும் போது அவருடைய உள்ள எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கு அவளுக்காக கட்டப்பட்ட ஒரு புதிய ஆலயத்திற்கு முன்பாக நின்று உங்களோடு நான் பேசுகிறேன். என் ஆலய பிரதிஷ்டையில் பங்கு பெற்று அவளுக்கு ஆண்டுடைய வசனத்தை சொல்லி ஜெபித்தது என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். இந்த ஏழை ஜனங்கள் இயேசு மீது வைத்திருக்கிற அன்பையும் விசுவாசத்தையும் கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். இன்னும் ஆலயமில்லாத ஏராளமான கிராமங்கள் உண்டு. மரத்தடிகளில் ஆராதிக்கிற ஏராளமான மக்கள் உண்டு. அவர்களுக்கும் ஆண்டவர் ஆலயத்தை கட்டி கொடுக்க அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். 2010 வருஷத்திற்குள்ளாக இவர்கள் மூலமாக பலத்த ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இவருடைய முழு மக்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும், இவர்கள் மூலமா இந்தியா தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகவும், இவர்களை தேவன் இந்தியாவின் வட பகுதியிலே வல்லமையோடு பயன்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இவர்களை சமுதாயத்தில் உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வர நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். என்றால் இயேசு இந்த மக்களை அதிகமாய் நேசிக்கிறார். இன்றைக்கு இந்த மக்களை ஆசீர்வதித்து உயர்த்த ஆரம்பித்திருக்கிறார். ஒரு காலத்தில் படிப்பெறவே இல்லாதபடி வெறும் வயல் நிலங்களிலும் கூலி வேலைகளை செய்து கொண்டிருந்த இவர்களை இயேசு ஆசீர்வதிக்க ஆரம்பித்திருக்கிறார். ஆண்டவர் இந்த ஜனத்தை தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் இவர்கள் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறுவார்கள் என்று விசுவாசிக்கிறேன். அதற்காக இந்த மக்களுக்காக கருத்தாக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த மக்கள் இன்னும் ஆண்டவருடைய அன்பிலே வளருவதற்கும், இந்த ஏழை மக்கள் இன்னும் ஆண்டவருக்குள்ளே நிலைத்து நிற்பதற்கும் அவர்களுக்காக ஏதாவது நாம் செய்ய வேண்டும். ஆலயங்களை கட்டி கொடுக்கலாம். அவர்களுக்கு சமுதாயத்தில் உயர்ந்த நிலைமைக்கு வருவதற்கு பல விதங்களில் உதவி செய்யலாம். நாம் சேர்ந்து செயல்படுவோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். பரலோகம் மகிழ்ந்து கடை கூறும். பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உள்ளமொருக்கும் காட்சிகளை கண்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படி மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறது, மறுரூபப்படுத்தி விடுகிறது என்பதையும் நாம் நேரில் கண்டோம். இதில் நாம் செய்யக்கூடியது என்ன? 1, இந்த அன்பு மக்களுக்காக, அவர்களோடு பாடுபடும் மற்ற சகோதர சகோதரிகளுக்காக கண்ணீரோடு நாம் பிரார்த்தனை செய்யலாம். 2வது, நம்முடைய நன்கொடைகளை, தசம பாகங்களை அவர்களுக்கு அனுப்பி அந்த ஊழியத்தில் ஒத்தாசை செய்யலாம். தேவன் அவர்களை அனுப்பி இருக்கிறார். நாமோ நம்முடைய ஜெபங்களினாலும் நன்கொடைகளினாலும் இயன்ற வரைக்கும் அவர்களை தாங்குவோம். என் அருள்நாதர் சொல்லி போனாரே, மத்தேயு 10:42, என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரே ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவனும் கூட அதன் பலனை அடையாமற் போகான் என்று. எனவே நாம் கொடுக்கும் ஒவ்வொரு சொட்டு தண்ணீருக்கும், ஒவ்வொரு சொட்டு கண்ணீரை சிந்தி ஜெபிக்கும் செயலுக்கும் தேவன் பதில் தருவார். நாம் கொடுப்பதை 100,000 மடங்கு திரும்ப தருவார். காரணம், அந்த நன்கொடைகளை இந்த மக்கள் அனுபவிக்கப் போவதில்லை. தேவனுடைய கரத்திலே கொடுத்து தேவனுடைய ஊழியத்திற்காக மாத்திரம் செலவிடப் போகிறார்கள். எனவே கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி அருள்நாதர் கூட்டி கொடுப்பார், உங்களை பரவசப்படுத்துவார். ஒரு வினாடி இத்தகைய தீர்மானம் செய்யும் மக்களுக்காக என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு சிறு பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று சொல்லி போனேன். அப்பா, இப்பொழுதும் என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பிள்ளைகள் தங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் செய்யும் தீர்மானத்தை நீர் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்திற்காக நான் ஜெபம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிக்கும் பொழுது தேவரீர் அவருடைய சொந்த வாழ்க்கையில் உள்ள எல்லா தேவைகளையும் அவர்கள் கேளாமலேயே, அதற்காக ஜெபம் செய்யாமலேயே உம்முடைய சமூகத்திலிருந்து அனுப்பி அவர்களை பரவசப்படுத்தும். இந்த ஊழியத்திற்காக கொடுக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து
அப்பா, நெருக்கத்திலிருந்து தான் அவள் பணம் கொடுக்க போகிறார்கள் என்பதை நீர் நினைத்தருளி உம்மை நோக்கி கூப்பிடாமலேயே அவருடைய கடன் தொல்லைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை செய். பற்றாக்குறைகளை விடுதலை செய். குறைவுகளை நிறைவாக்கும். அவள் கொடுக்கும் காணிக்கைகளை வாங்கி 100,000 மடங்கு ஆசீர்வதித்து அவளுக்கு திரும்பித்தார். இப்பொழுதும் இந்த ஜெபத்தில் பங்கு கொள்ளும் ஒவ்வொருவர் மீதும் உடைய கருணை கண்களை பதித்து கருணை கரங்களை வைத்து ஆசீர்வதிப்பீராக. நிம்மதியற்ற மக்களுக்கு மன நிம்மதியை தார். சாந்தியை, சமாதானத்தை தார். கண்ணீரில் வாழும் மக்களை அணைத்து முத்தமிட்டு கண்ணீரை துடைத்தள்ளும். அவருடைய வாழ்க்கையின் தேவைகள் எல்லாவற்றையும் அவள் விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாய் கொடுத்து அவளை பிரமிக்க செய்யும். அவருடைய சரீரங்களில் உள்ள சகல நோய்களையும் குணமாக்கும். இந்த ஜெபம் முடியும் முன்பதாக ஒரு மாறுதலை அவள் பார்க்கட்டும். தேவரீர் இந்த ஊழியத்தில் துணை நிற்கிறீர் என்று, இந்த ஊழியர்கள் மீது உம்முடைய கண்களையும் கரங்களையும் வைத்திருக்கிறீர் என்பதை இந்த அன்பு சகோதர சகோதரிகள் உணரும் பொருட்டு இந்த நோய்களை குணமாக்கும். இந்த நோய்கள் மறையட்டும். அசுத்தாவிகள் அலறி அவருடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வரட்டும். வீட்டிலிருந்து வெளியே வரட்டும். தேவரீருடைய பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதும் அவள் மீது இறங்கட்டும். அவளை மனதார ஆசீர்வதிக்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை எப்படியே ஆசீர்வதிப்பார். மனம் கலங்காதிருங்கள். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்காக நான் தேவனை துதிக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டார். உங்களுடைய ஆதரவின் மூலமாக பீல் மக்கள் மத்தியிலே ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டி வருகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்னும் பீல் சுதேச ஊழியர்கள் 90 பேர்களுக்கு ஜெபித்து தாங்கக்கூடிய மிஷனரி ஆதரவாளர்கள் தேவை. இதோ உங்களுக்கு தெரிந்த சிலரை நீங்கள் அறிமுகம் செய்து வைக்கலாம். மாதந்தோறும் 1500 ரூபாய் கொடுத்து ஜெபித்து தாங்கக்கூடிய குடும்பங்களோ குழுக்களோ சபைகளோ முன்வரும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். இரண்டாவதாக, நம்முடைய ஊழியர்கள் பல கிலோமீட்டர்கள், குறைந்தது 10 கிலோமீட்டர் நடந்து ஊழியம் செய்கிறார்கள். இன்னும் 100 ஊழியர்களுக்கு நாம் சைக்கிள்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். 1800 ரூபாய் செலவிலே ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தால் அவர்கள் சுற்றி இருக்கிற எல்லா இடத்திற்கும் விரைவாக ஊழியம் செய்வார்கள். அடுத்ததாக, நம்முடைய புதிய விசுவாசிகளுக்கு வேத புத்தகத்தை வாங்க முடியாது. அவர்களுக்கு மிக குறைந்த விலையிலே நாம் வேதாகமத்தை விநியோகம் செய்கிறோம். இந்த ஜனங்களுக்கு, புதிதாய் வந்த விசுவாசி குடும்பங்களுக்கு நாம் வேதத்தை கொடுப்பதற்காக சுமார் 3000 வேத புத்தகங்கள் வாங்க வேண்டும். ஒரு வேத புத்தகத்தின் விலை 80 ரூபாய் ஆகும். உங்கள் குடும்பத்தின் சார்பில் சில வேத புத்தகங்களை வாங்கி கொடுக்கலாமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாதம் ரூபாய் 400 கொடுத்து ஒரு ஆதிவாசி மாணவரை ஜெபித்து தாங்க, படிக்க வைக்க முன்வரலாம். ரூபாய் 50,000 மதிப்பில் ஒரு சிறிய கிராம ஆலயம் உங்கள் சார்பில் கட்டித்தர முன்வரலாம். ரூபாய் 35,000 செலவில் முன்னோடி ஊழியர்களுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுக்க முன்வரலாம். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவுவார் என்றால் உற்சாகத்தோடு இந்த பணியை தாங்குங்கள். இதற்கேற்ற பலனை ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் சந்ததிக்கும் கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் இந்த ஊழியத்தை குறித்து உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினருக்கு, உங்களுடைய சபைகளுக்கு எடுத்து சொல்லி பீல் மக்களுக்காக ஜெபிக்கவும், இந்த ஷாሎም ஊழியத்தினை தாங்கவும் முன் வரும்படியாக நீங்கள் அழைப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.